வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்ற ஈழத்தமிழ் இளைஞர் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ஆண்டனி யதுசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மலேசியாவில் வேலையொன்றை பெற்று சென்ற நிலையில் 22 நாட்களில் அவர் உயிரிழந்துள்ளார். திருமணமாகி 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இளைஞனின் விபரீத முடிவு உறவினர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை வலுப்படுத்தும் நோக்கில் மலேசியாவுக்கு சென்றதாக உறவினர்கள் தெரிவித்தனர். காதலித்த பெண்ணை திருமணம் செய்த நிலையில் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், எனினும் திடீரென இவ்வாறு உயிரை மாய்த்ததாகவும் உறவினர்கள் கூறியுள்ளனர். இதேவேளை யாழில் மனைவியின் அந்தியேற்று கிரியையின் போது கணவனும் உயிரிழந்துள்ளார். காரணவாய் பகுதியைச் சேர்ந்த குடும்ப பெண்ணொருவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் உயிரிழந்தார். அவரின் அந்தியேற்று கிரியைகள் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த பெண்ணின் கணவனான முத்தன் தர்மலிங்கம் என்பவர் திடீரென நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்துள்ளார்.